வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் கெஸ்ஸர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 25/10/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 days ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 137 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ இந்த 137 ரிசல்ட்டோட ஏபி போர்ட் நம்பர் 13 வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 150 அப்படின்னு வந்து கிடைக்கும். இது அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 156. இப்போ இந்த 6க்கு பவர் பண்ணிடலாம் 1. ஸோ 1 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள் 451. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 451 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ இந்த 451 ரிசல்ட்டோட ஏபி போர்ட் நம்பர் 45 வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 496 அப்படின்னு வந்து கிடைக்கும். இதை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிடலாம். 4 9 13 6 19 19 அப்படின்னா 19 10க்கு 1. இப்போ இந்த 1க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 6. ஸோ 6 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள் 160. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 160 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ அந்த 160 ரிசல்ட்டோட ஏபி போர்ட் நம்பர் 16 வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 176 அப்படின்னு வந்து கிடைக்கும். இதை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 7 8 6 14 14 அப்படின்னா 5. இப்போ இந்த 5க்கு பவர் பண்ணிடலாம் 0. ஸோ 0 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள் 220. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 220 ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 220 ரிசல்ட்டோட ஏபி போர்ட் நம்பர் 22 ப்ளஸ் பண்ணிக்கலாம். 242 அப்படின்னு வந்து கிடைக்கும். இதை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிடலாம். 2 4 6 2 8. இப்போ இந்த 8க்கு பவர் பண்ணிக்கலாம் 3. ஸோ 3 தான் நாளைக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, ஆல் போர்டுக்கு நாளைக்கு 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 days ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 137 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 137 வகுத்தல் ஏபியில் என்ன இருக்கோ அதுக்கு வந்து பவர் பண்ணணும். ஸோ 13 இருக்குது, அதுக்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 68. இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 3 digit நம்பர் பாருங்கள். இங்கே 0 14 அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த 0 1ஐயும் கம்பைன் பண்ணி 0 1, அதை ரொட்டேட் பண்ணால் 10. நெக்ஸ்ட்டு 1 4ஐயும் கம்பைன் பண்ணி 14, அதை ரொட்டேட் பண்ணால் 41. நெக்ஸ்ட்டு 0 4ஐயும் கம்பைன் பண்ணி 0 4, அதை ரொட்டேட் பண்ணால் 40. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 137க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள் 451. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 0 1 10 14 41 0 4 40. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 41 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 451 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 451 வகுத்தல் ஏபியில் 45 இருக்குது, அதுக்கு பவர் பண்ணிடலாம் 90. இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 3 digit நம்பர் பாருங்கள். இங்கே 0 11 அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த 0 1ஐயும் கம்பைன் பண்ணி 0 1, அதை ரொட்டேட் பண்ணால் 10. நெக்ஸ்ட்டு 1 1ஐயும் கம்பைன் பண்ணி 11, அதை ரொட்டேட் பண்ணாலும் சேமாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 0 1ஐயும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் மொதல் செட்டு தான் கிடைக்கும். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 451க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள் 160. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 0 1 10 11. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 160 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 160 வகுத்தல் ஏபியில் 16 இருக்குது, அதுக்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 61. இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 3 digit நம்பர் பாருங்கள். இங்கே 622 அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 6ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணிக்கலாம் 62, அதை ரொட்டேட் பண்ணால் 26. நெக்ஸ்ட்டு 2 2ஐயும் கம்பைன் பண்ணி 22. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 160க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம்.
இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 220. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 62, 26, 22. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 22 ஏபியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 220 ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 220 வகுத்தல் ஏபியில் 22 இருக்குது. அதுக்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 77. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்திருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பர் பாருங்கள். இங்கே 857 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 8ஐயும் 5ஐயும் கம்பைன் பண்ணி 85, அதை ரொட்டேட் பண்ணால் 58. நெக்ஸ்ட்டு 5ஐயும் 7ஐயும் கம்பைன் பண்ணி 57, அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 75. நெக்ஸ்ட்டு 8ஐயும் 7ஐயும் கம்பைன் பண்ணி 87, அதை ரொட்டேட் பண்ணால் 78. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏபிபிசி எஸ்சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, டோட்டலாக ஒரு 6 நம்பர் இருக்குது. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 3, ஏபிபிசி எஸ்சிக்கு 85, 58, 57, 75, 87, 78. நெக்ஸ்ட் 3 டிஜிட்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 185 பாக்ஸு, 157 பாக்ஸு, 187 பாக்ஸ். டோட்டலாக ஒரு 3 பாக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நாளைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.